யயாதியின் மகன்களில் ஒருவரான யது வடக்கு நோக்கி வந்து இன்றைய மதுரா நகரை அடைந்தார். அவர் ஏற்கனவே அங்கே குழு ஆட்சி முறையை பின்பற்றி வாழ்ந்த பூர்வ குடியினருடன் இணைந்து ஒரு நாகவம்ச பெண்ணை திருமணம் செய்தார். தன் தந்தை சாபமிட்டிருந்ததால் அரசனாக முடியாத யது ஆட்சி குழுவின் தலைவராகி தன் பெயரால் இந்த மக்களை யாதவர்கள் என்று அழைக்கச் செய்தார். யாதவ குடியில் சில தலைமுறைகள் கடந்து வாசுதேவர் பிறந்தார். இவருக்கு பிரீதா, சுதாதேவி என இரு சகோதரிகள். பிரீதா தன் மாமாவால் தத்தெடுக்கப்பட்டு குந்தி என அழைக்கப்பட்டார். இவர் குரு வம்சத்தின் பாண்டுவை மணந்தார். வாசுதேவருக்கு தேவகி, ரோகிணி என இரு மனைவியர். தேவகியின் சகோதரனான கம்சன் முறையற்ற வகையில் பிறந்ததால் யாதவர்களால் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கினான். ஆனால் கிழக்கு பகுதியின் அரசன் ஜராசந்தனின் ஆதரவை பெற்ற கம்சன் யாதவ குலத்தின் வரலாற்றில் முதன்முறையாக ஆட்சிக்குழுவை கலைத்துவிட்டு தன்னையே அரசனாக பிரகடனப்படுத்திக் கொண்டு கொடுங்கோன்மை ஆட்சி செய்தான். கம்சனுக்கு தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் மரணம் ஏற்படும் என்று சாபம் கிடைக்கவே தேவகியையும் வாசுதேவரையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கொன்றான். 7வதாக பிறந்த குழந்தை எப்படியோ கடத்திச் செல்லப்பட்டு வாசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியிடம் கோகுலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இவரே பலராமர். 8வது குழந்தை பிறந்தவுடன் வாசுதேவர் அதனை நதியை கடந்து கோகுலத்திற்கு எடுத்துச் சென்று அங்கு பிறந்த பெண் குழந்தையுடன் மாற்றிவிட்டு திரும்பினார். தன் மரணத்தை பற்றிய பயத்தால் அந்த பெண் குழந்தையை கொல்ல கம்சன் முயன்ற போது, உன்னை கொல்ல பிறந்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அது நானில்லை என்று கூறி குழந்தை மறைந்தது. அதன் பிறகு கம்சன் 3 மாதங்களுக்குள் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்று குவித்தான். ஆனால் கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணர் கம்சனிடமிருந்து தப்பித்துக் கொண்டார். வாசுதேவரின் குழந்தைகளான பலராமரும் கிருஷ்ணரும் மட்டுமே